ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மை ராயல் நேமிசஸ் டிராமாவோட 14th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ யாரோ குத்திடுறாங்க இல்லையா? அவர உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு, நீ நல்லா தானே இருக்கிற, நீ நல்லா தானே இருக்கிறங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கான்ஷியஸ்ல வந்து இருக்கிறது போல, "ஷின்சூரி நீ வந்து அழுவாத, நீ அழுவத என்னால வந்து பார்க்க முடியாது. நான் உன்ன விட்டு போக்கூடாதுன்னு நினைக்கிறேங்கிற" மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோவ அந்த ஜெயிலுக்கு வந்து புடிச்சிட்டு போறாங்க இல்லையா? லாஸ்ட்டா வந்துட்டு அவர மர்டர் பண்றதா தானே மெஜஸ்டியோட பிளானா வந்து இருக்குது. அவரு ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற பணியாளுங்கலாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் வந்து குடுக்குறாங்க. அத எடுத்துட்டு போய் ஓப்பன் பண்ணி படிச்சாதான் நம்மளோட மெஜஸ்டி வந்து எழுதியிருக்காரு. அதாவது நம்மளோட என்ன எழுதியிருக்காருன்னா, "உன் லைஃப்ப நீ விட்டா மட்டும் தான் அந்த பொண்ணோட லைஃப் வந்து உன்னால காப்பாத்த முடியும். அதனால இந்த பாய்சன் குடிச்சு நீ உன் உயிரை வந்து விட்டுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு." உடனே நம்ம ஹீரோ வேற ஆப்ஷன் வந்து இல்ல. அவர் ஆல்ரெடி இந்த பாதையை தான் வந்து சூஸ் பண்ணிட்டாரு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. உடனே அவர் ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப கேவலமா வந்து இல்ல. என்ன பண்றது? என்னால இந்த சுச்சுவேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்காக என் லைஃப் வந்து நான் விட்டு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க விஷயத்த வந்து குடிச்சிடறாரு. உடனே அங்க இருந்த ஒரு அடியாள் வந்து வந்து நம்ம ஹீரோ குத்தத்துக்காக வந்து வராங்க. ஹீரோ உடனே என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படியும் நீங்க சாகதானே போறீங்க, அது எங்க கையிலால வந்து சாவுங்கங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாவடிச்சுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு டைட்டில் போட்டு டிராமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினே அப்படியே ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வந்து போயிடுறாங்க. அந்த பேலஸ்ல நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சு வந்து பாக்குறாங்க. ஆனா அப்ப பனிப்பெண்ணா வந்து இருக்கிறாங்க. "நீ ஓகேவா, நீ ஓகேவான்னு" பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து கேக்குது. "நம்ம மறுபடியும் பேலஸ்க்கு வந்து வந்துட்டோமா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் அந்த பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்குது. "இளநீ நான் மறுபடியும் பேலஸ்க்கே வந்துட்டேனான்னு" சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனாங்க இல்லையா? அப்பதான் அந்த ஷாமின் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லியிருக்காங்க. "இந்த தலையெழுத்து வந்து அப்படியே தொடர்ந்துட்டே தான் போகும் ஜென்ம ஜென்மத்துக்கும். அதை ஸ்டாப் பண்ணணும்னா நீ முதல்ல ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல போயிட்டு கிராண்ட் பிரின்ஸ் இருக்காரு இல்லையா? அவரை நீ ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும். அப்பதான் இந்த தலையெழுத்தை மாத்த முடியுங்கிற மாதிரி சொல்லிதான் நம்ம ஹீரோயினியை ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினி பக்கத்துல அந்த பனிப்பெண்ணை வந்து பார்த்தோன்னே நம்ம எங்க இருக்கிறோம் எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. "என்ன நைட்டு நீ சரியா தூங்கலையா? நம்ம குயின் மதரோட பேலஸ் ஆண்டுதான் நின்னுட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. "ஓ அப்ப ஹிஸ்டரியும் வந்து மாறிடுச்சா? குயின் மதர் இன்னும் சாகலையா? அப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு கிராண்ட் பிரின்ஸ காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோயினி நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் அந்த மெஜஸ்டி வந்து வராரு. மெஜஸ்டி வந்த உடனே, "வா வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்கிற" மாதிரி ஹீரோயினிய தான் கூப்பிடுறாங்க. ஹீரோயினி டோர் ஓப்பன் பண்ணி, "நீயும் உள்ள வான்னு" சொல்லி கூட்டிட்டு போய் வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத தானே வந்து இருந்துச்சு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "நான் அவனுக்காக ஒரு சூப் வந்து செஞ்சிருக்கேன். நீ தான் அத எடுத்துட்டு போய் வந்து குடுக்கணுங்கிற" மாதிரி நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் அனச்சோ பார்த்து கொஞ்சம் பயந்துட்டே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு இங்க மாடர்ன் வேர்ல்ட வந்து காமிச்சா, நம்மளோட வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, "என்னதான் இப்ப அடுத்து பண்றதுன்னு" சொல்லி கேட்ட உடனே, ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நைட் மட்டும் பார்க்கலாம். அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து பண்றாருங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி வராங்கங்கிற விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. ஹீரோயினி வந்தத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி வந்து ஆயிடுது. "நீ கண்டிப்பா வருவேன்னு நான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயினிய வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல வந்து நின்னு இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நம்மளுக்கு இன்னமும் சான்ஸ் வந்து இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து பார்க்குறாங்க. அப்பதான் அவர் வந்துட்டு அந்த லெட்டர வந்து மறுபடியும் குடுக்குறாரு. "ஹீரோயினி நான் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு" சொல்லி உள்ள வந்து உட்கார்றாங்க. அந்த லெட்டரை இவர் ஓப்பன் பண்ணி வந்து படிக்கிறாரு. "நீ இன்னும் மாறவே இல்லங்கிற" மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. "நான் மாறவே இல்ல. ஆனா நீ வந்து மாறியிருக்க. உன்னோட கண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட ஆட்டிட்யூட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குங்கிற" மாதிரி அவர் வந்து சொல்றாரு. "ஆமா நான் கொஞ்சமா வந்து மாறிட்டேங்கிற" மாதிரி சொல்லிட்டு, "அந்த லெட்டர்ல என்ன இருக்குது சொல்லுங்கன்னு" சொல்லி கேக்குறாங்க. ஒரு பணிப்பெண் உன்கிட்ட அதுல நான் என்ன இருக்குதுன்னுலாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவரு மறைக்கிறாரு. ஏன்னா அதுல வந்து அவர சாவ சொல்லி தானே எழுதியிருக்காங்க. ஹீரோயினிக்கு அப்பயே வந்து புரிஞ்சிருது. கண்டிப்பா அவன் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கான். அப்ப இந்த சூப்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்குதுங்கிற மாதிரி சூப் வந்து நம்ம ஹீரோயினி தட்டி விட்டுறாங்க. அதுல பாய்சன் இருக்கு. அத நீங்க குடிக்க கூடாதுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ ஒரு பணிப்பெண் தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்கிற" மாதிரி அவரு கத்துறாரு. "நான் பணிப்பெண்ணுங்கிறது எனக்கு வந்து தெரியும். பட் ஆனா அத நான் பெருமையா நினைக்கிறேன். எவனோ ஒருத்தர் சொல்றத கேட்டு ஒரு நாய் மாதிரி இல்லாத பணிப்பெண்ணா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷம் வந்து படுறேன். நான் உங்கள காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஃபாரின்க்கோ இல்ல எங்கேயோ போய் நீங்க நிம்மதியா வாழுங்கங்கிற" மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. "ஓ அதுக்கு தான் நீ இப்ப இந்த இடத்துக்கு வந்து வந்தியா?" அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு எமோஷனலா பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள அங்கிருந்து ஒரு அடியாள் வந்து வந்துடுறான். வந்துட்டு அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கொலை பண்ண வந்து வரான். ஹீரோ ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து போயிடுங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அந்த ஆள் அந்த இடத்துலயும் வந்து வந்துடுறான் போல.
என் பிரதர் தான் உன்னை அமிச்சானான்னும் போது, ஆமா உன் பிரதர் தான் அமிச்சான், நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ நீ தயவு செஞ்சு ஓடிடு, நான் இவனை பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க. உங்ககிட்ட ஃபைட் பண்ண உடனே ஹீரோயின் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை காப்பாத்தணும், ஏன்னா உங்களை காப்பாத்தினாதான் அவன் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவனா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா என்னை சிரிக்க வச்சான், என் வாழ்க்கைய வாழ வச்சதுக்கு அவன் தான் காரணம், அவனை காப்பாத்தணும்னா நீங்க உயிரோட இருந்தாகணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஓ நீ ஆல்ரெடி ஒருத்தனை வந்து கண்டுபிடிச்சிட்டியா, அதனாலதான் என்கிட்ட இப்படி வந்து நடந்துக்கிறியா, சரி ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஆனா நான் அவ்வளவு சீக்கிரம் வந்து சாக மாட்டேன், நீ கவலைப்படாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு அம்பு வந்து விடுறாங்க. அந்த ஹீரோவை காப்பாத்துறதுக்காக டக்குன்னு அவர் வந்து திருப்பி அக் பண்ணும்போது ஹீரோயினோட முதுகுல அந்த அம்பு வந்து குத்திடுது போல. அப்ப நம்ம ஹீரோவை அக் பண்ணும்போது நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல ஹீரோவை அக் பண்ணாங்களே அந்த ஃபீல் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இருக்குது. உடனே அப்படியே 2 பேரும் தண்ணியில வந்து குதிச்சுறாங்க போல, ஸ்லிப் ஆகி தான் வந்து குதிச்சுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா இந்த சைடு மாடர்ன் வேர்ல்ட்ல தான் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ கண்ணு முழிச்சுறாரு. வந்து நீங்க நல்லதானே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லதா வந்து இருக்கிறேன், ஷின்சிரின்னு தான் அவர் கேட்டுட்டே இருக்காரு. இப்பதான் உங்களை ஐசியூல இருந்து மாத்திருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து கூட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு தாத்தா கிட்ட வந்துட்டு நம்மளோட ஆன்டிஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து சொல்றாரு நீங்க போய் அவனை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இருக்கிறாள், நாங்க எதுக்காக போய் பாக்கணும்ன்ற மாதிரி ஆன்டிஸ் வந்து சொல்லும் போது, அவங்களோட ஃபேமிலியா இல்ல நீங்களாம் அவனோட ஃபேமிலியா, எதுக்காக இப்படி பொறுப்பு இல்லாத நடந்துக்கிறீங்கிற மாதிரி தாத்தா வந்து ஆன்டி எல்லாம் வந்து திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து வந்துடுறாரு போல. அப்போ நம்மளோட சன் வந்து சொல்றாங்க ஹீரோ கிட்ட, சின்சியரி அவங்களோட வீட்லயும் வந்து இல்ல, பாட்டியோட வீட்லயும் இல்ல, அவங்களை கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சோக் வந்து போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்து வந்திருக்கு, இவங்கதான் நர்ஸ் வந்து கொலை பண்ணிருப்பாங்களாங்கிறதுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. சோ எப்படியாச்சும் இதை கவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து வர்றாரு. அப்ப ஹீரோ வந்து சின்சியரி எங்க, ஒழுங்கா என்கிட்ட உண்மையா வந்து சொல்லிடுங்கிற மாதிரி சோக் கிட்ட கேட்கிறாரு. நீ என்ன அவளை பத்தி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, உன்கிட்ட இருந்து அவன் ஓடி போயிட்டாளா, இப்பதான் எல்லாருக்கும் உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்கு, நான் அவளை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நீ போய் அவளை காப்பாத்துங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே ஹீரோக்கு செம டென்ஷனாயி அவர் அடிக்க போறதுக்குள்ளே போலீஸ் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் காரணம்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு இருக்கீங்கிற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. ஹீரோ அவங்க ஃபேமிலியில யாரும் இல்ல, அவங்க பாட்டி இப்பதான் வந்து இறந்தாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு போலீஸ் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே வந்து கீழே உட்காந்துறாரு. சன் வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, அவ என்கிட்ட வரலைன்னா கூட பரவாயில்ல, என்னை விட்டா ஓடி போனா கூட பரவாயில்ல, பட் ஆனா அவ வந்துட்டு என் லைஃப்ல இல்லைன்னா கூட அவ சேஃபா இருந்தா அது மட்டும் எனக்கு போதுங்கிற மாதிரி ஹீரோ வந்து அழுறாரு. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கிற மாதிரி சன் வந்து கூட்டு போயிடாரு. வீட்டுல நம்ம தாத்தாவும் ஆன்டிஸா உட்காந்துட்டு இருக்கும் போது காட்டு நம்ம ஹீரோ உள்ள இருந்து வெளியே வந்து வராரு. நீ நல்லதானே இருக்கிறேங்கிற மாதிரி தாத்தா வந்து கேட்கிறாரு. இல்ல தாத்தா, சின்சிரி என்னால கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எமோஷனலா தாத்தா கிட்ட அழுவுறத பார்த்தோன்னே நம்ம தாத்தா அப்படியே அவர் கையை வந்து பிடிக்கிறார். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது, சின்சிரி வந்து கிடைச்சிட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கிற நியூஸ் வந்து கிடைக்குது. ஹீரோ வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கோடி வந்து அங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோனே அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, பிசிக்கலா அவங்களுக்கு எந்த ஒரு அடியும் இல்ல, பட் ஆனா அவங்க கோமால இருக்கிறாங்க, இது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தான் பாக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனே ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி குயினா வந்து இருக்கிறாங்க போல. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஷாமின் வந்து சொல்றாங்க, இதுக்கு மேல வந்து நீங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத பீஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வந்து வாழலாம், இதோட உங்களோட இந்த பாஸ்ட் இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாமின் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அந்த சீனை வேணா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவளோட கண்டிஷன் என்ன, அவளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருக்கா, பிசிக்கலா இல்ல மென்டலாங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவளுக்கு எந்த ஒரு அடியும் படல, அவ நல்லாதான் வந்து இருக்கிறா, பட் ஆனா அவகிட்ட நீங்க பேசி பாருங்க, அவ கோமால இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாரு போல. நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. சோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வருது, நம்ம ஹீரோனி கோமால வந்து இருக்கிறாங்க. அப்ப இப்பதான் கரெக்டான டைம், நீங்க வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி சோ வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஈவன் வந்து ஹீரோயினிய பாக்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க போல, நீ எதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவன் வந்து சொல்லிட்டு அப்பதான் அவங்க மேனேஜர் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நான் வீட்டுலதான் இருக்கிறேங்கிற மாதிரி போய் வந்து சொல்லிடுறாங்க. நாம அந்த இடத்துல இருந்து உள்ள வந்து வராங்க. என்ன நடக்குது, இன்னும் நீ மேனேஜரா குவிட் ஆகலையாங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஆமா நான் இன்னும் மேனேஜர்ல இருந்து குவிட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் சம் டைரிஸும் எடுத்துட்டு வந்து அவர் வைக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்து வந்திருக்காங்கன்னு சன் வந்து சொல்றாரு. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஷாமின் தான் வந்து வந்திருக்காங்க, நான் போலீஸ் கூப்பிடுறதுக்குள்ளே நீங்களே இந்த இடத்துல இருந்து போயிடுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. பட் ஆனா அந்த ஷாமின் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியே வந்து ஆகணும்,
உங்கள காப்பாத்துறதுக்காக தான் அவ உயிர தியாகம் பண்ணி அவ இந்த இடத்துல இருந்து வந்து போயிருக்கா. அத நீங்க தெரிஞ்சுக்கோங்கங்கிற மாதிரி அவங்க சொன்னோனே, ஹீரோ வெளிய போங்கங்கிற மாதிரி வந்து அவங்கள வெளிய வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்து நம்ம ஹீரோயினிய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஷாமின் சொன்னது அவருக்கு வந்து ஞாபகம் வந்து வருது போல. உடனே அங்க இருக்கிற டைரிய எடுத்து படிக்கிறாரு. நம்ம ஹீரோயினி 4 சீசனும் நான் உன் கூட வந்து இருக்கணும். இந்த ஃப்ளவர் பிளாசம் வந்து பார்க்கணும். அப்புறம் வின்டர்ல ஸ்னோ வந்து ஒண்ணா இருக்கணும்ங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, அவர் ரொம்ப எமோஷனலா வந்து அழுந்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு டிரா வந்து பண்றாங்க. பட் அது மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நான் இந்த மாதிரி வாழ முடியுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மோ வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, நீ தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றத கேளுங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் ஹீரோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இல்லாத வந்து இருக்கிறாரு. எதுக்காக வந்துட்டு சின்சியரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கா, அதை பத்தி தெரிஞ்சாங்கிற மாதிரி மோ வந்து கேக்குறாங்க. எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சில டைம்ல லைஃப் வந்து இருக்காது. அதனால நாங்க சொல்றத வந்து கேளுங்க. பக்கத்துல ஒரு மியூசியம் வந்து இருக்குது. அங்க போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பெயிண்டிங் அந்த இடத்துல இருக்குதுங்கிற மாதிரி ஒரு லீட் மட்டும் அவங்க வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே அந்த கல்லை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போல. ஹிஸ்டாரிக்கல் அந்த கல்லை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மியூசியம்க்கு வந்து போன பிறகுதான் அவருக்கு வந்து தெரியுது நம்ம ஹீரோயினோட பிக் தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. அவரு எழுதின லெட்டரும் அந்த இடத்துல வந்து இருக்குது. அவர் என்ன லெட்டர் எழுதியிருக்காருன்னா, இன்னைக்கு நான் அவளை வந்து மீட் பண்ண வந்து போறேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு லவ் லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு இல்லையா? அதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து படிக்கிறாரு. படிச்ச பிறகுதான் அவருக்கு தெரியுது உண்மையாவே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு வந்து இருந்திருக்குது. நம்ம ஹீரோயினி சொன்னது எல்லாம் உண்மைதான். இன்னொன்னு இவர் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு போயிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவர் உட்காந்து அழுகுறாரு. உனக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது. என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆனா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் அழுவுற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து கேக்குது. ஹீரோயினி உடனே நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு வந்து சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஷாமின் வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்குறேன். நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ போ. பாஸ்டுக்கு போகணுமா, பிரசன்ட்டுக்கு வந்து போகணுமா, ஃபியூச்சர் போகணுமா, எங்க போகணுமோ நீ போங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கூப்பிடுறாங்க. அவர் திரும்பி பார்த்த உடனே ஸ்னோல எதுக்காக நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு கிட்ட வந்து நிக்கிறாங்க. நீ உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவர் கைய வந்து பிடிக்கிறாரு. நான் உண்மைதான், நான் உங்களை ரொம்ப வந்து மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி அவர் கைய வந்து பிடிச்சோடனே அவர் டக்குன்னு ஹக் வந்து பண்ணிக்கிறாரு. எவ்வளவு நாள் எதுக்காக நீ இவ்வளவு நாள் என்னை விட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னோடனே நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. யாராச்சும் இப்படி பாதியில வந்து விட்டு போவாங்களா? நீ தானே ப்ராமிஸ் பண்ண கடைசி வரைக்கும் என் கூட இரு பண்ணிட்டு நான் உன்கிட்ட ஐ லவ் யூ கூட சொல்ல அதுக்குள்ள எதுக்காக என்னை விட்டு போகணுங்கிற மாதிரி அவர் வந்து அழுகுறாரு. ஹீரோயினி இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் இங்கதான் வந்து இருப்பேங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொன்ன உடனே என்னை அடிக்கிறதுக்காக தான் நீ அவ்வளவு தூரத்துல இருந்து மறுபடியும் வந்து வந்தியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு 2 பேரும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டுல வந்து உட்கார்ந்த உடனே ஹீரோ வந்து நீ என்ன அடியா, இது உண்மையான்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குதுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் உண்மைதான்னு சொல்லி அவர் கன்னத்துல வந்து கை வைக்கிறாங்க. இப்படி டார்ச்சர் பண்றதுக்காக தானே நீ திரும்பி வந்து வந்திருக்கன்னு உடனே நான் உங்களை டார்ச்சர் பண்றேன்னா இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டையும் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ரெண்டு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா அங்கேயும் நல்லாதான் வந்து இருக்குங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல உண்மையான அந்த டான்ஷின் வந்து இருந்தாங்க. அவங்க அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னும் போதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல ஹீரோ வந்துட்டு அவங்களை காப்பாத்தி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே ஹீரோ நம்ம கைண்டாவும் பீஸ்ஃபுல்லாயும் இனிமேல் லைஃப் வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணலான்னு அது என்ன கைண்டா ஒரு சிலருக்குலாம் நம்ம ரஃபா தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி நீ மறைக்கிறாங்க. இப்படி பண்ணாதே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சோவை நினைச்சுதான் நம்ம ஹீரோயினி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நம்ம ஹீரோ தான் அசிங்கப்படுத்தலாம்னு அவர் பேசிட்டு இருக்கிறதுக்கே நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. என்ன அவனை அசிங்கப்படுத்தலாம் நீ வந்து பாக்குறியான்னு போதுதான் நம்ம ஹீரோ உள்ள வந்து வர்றாரு. அங்க அடியாளுங்க வந்து நம்ம ஹீரோயினி அடிக்க வந்து வராங்க. கை காலை உடைச்சு நம்ம ஹீரோயினி வந்து போட்டுறாங்க. நான் அப்பவே சொன்னேன் அவ பிரச்சனைக்கு போவாது, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் லேட்டா வந்த ஹீரோயினி கத்துறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், சோல்ல டிராபிக் அதிகமா இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு ஷோ வந்து சொல்றாரு. ஓ பிரஸ் கான்ஃபரன்ஸா, எல்லாருக்கும் ஒரு வீடியோ அமைச்சிருக்க ஓபன் பண்ணி பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த நர்ஸை கொலை பண்ணது சோதான்ங்கிற மாதிரி வந்து தெரிய வந்துருது. அதே மாதிரி கம்பெனில இருக்கிற எல்லா டைரக்டரும் நம்ம ஹீரோவை இப்போ சிஇஓ ஆக்கிட்டாங்கிற விஷயமும் வந்து தெரிய வருது. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிறாங்க. ஹீரோனி வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த 21st செஞ்சுரியில நம்ம எதனால பண்ணலாம் போலேன்னு உடனே ஆமா ஆமா நம்ம எதனால பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வீட்டாண்ட வந்து டைன்னு நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுட்டு அப்புறம் இன்டர்நெட்ல எல்லாம் அவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து போட்டு விட்டுறாங்க. நம்மளோட நாம வந்து அவரோட மேனேஜர் போஸ்டிங் ரிசைன் பண்றதுக்காக தான் வந்து வராரு போல. பட் அவங்க மேடம் இருக்காங்களே ப்ரொடியூசர் மேடம், அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வேணும்னே அவங்க கிட்ட வம்பு வந்து இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம தான் வந்து அவங்கள காப்பாத்துறாங்க.
காப்பாத்திட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் வந்து இருக்காது. உனக்கு நிறைய ஹேட் கமெண்ட் வந்து வருதுன்னா, அத பத்தி நீ கவலைப்படாத. நீ எப்படி இருக்கிற நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஆறுதல் பண்ணனே நம்ம இவனுக்கும் வந்து நம்ம மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்துருது. நம்ம ஹீரோயினி அத பாக்க ஜெயிலுக்கு வந்து வந்திருக்காங்க போல. அவரு இங்க எதுக்காக வந்து வந்தேங்கிற மாதிரி கேக்குறாரு. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். தலையெழுத்து மேலலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு அவங்க வந்து கேக்குறாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு வந்து சொன்னேனே, அட்லீஸ்ட் இந்த ஜெயில கடந்து சாவறதுக்கு முன்னாடி உன் பையனை பத்தியாச்சும் நீ நினைச்சு வந்து பாரு, ஒழுங்கா திருந்தி வாழ பாருங்கிற மாதிரி ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அப்புறம் பாட்டியை மீட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினி வந்து வராங்க. அதாவது அந்த கண்ணாடி அறையில. நீங்க சொன்ன மாரியே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா, நான் ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருக்கேன் பாட்டிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இன்னொன்னு 2 பேரும் பேசிட்டு வெளிய வந்து வராங்க. தாத்தா எனக்கு கால் பண்ணாரு, எப்ப பார்த்தாலும் ஏன் உனக்கு கால் பண்றாருங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. நீ தான் அவர் கால் அட்டெண்ட் பண்றதே இல்லையாமே, சீக்கிரமா அவர் உன்ன பிளாக் பண்ண போறாரான்னு ஹீரோயினி வந்து சொல்றாரு. இதுதான் பேரண்ட்ஸோட லவ்வா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டனே, நீ பண்றதுக்கு தாத்தா அப்படிதான் பண்ணுவாருங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்லிட்டு போயிறாங்க. இந்த சைடு தாத்தா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சோவோட பையன் இருக்காளே, அந்த பையன் ஓடி வந்தோனே ஆன்டி, தாத்தா எல்லாருமே அந்த பையனுக்காக வந்து மாறிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட இன்னசென்ட் தான் அதுக்கெல்லாம் வந்து காரணம்ங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்மளோட நாம வந்து வேற ஒரு கம்பெனில வந்துட்டு வேலைக்கு போலான்னு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவனு வந்து நீ என் கூடவே வேலை செய், நான் வந்து உனக்கு ட்ரிபிள் மடங்கு சேலரி வந்து தரேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து கம்பெனி விஷயமா வந்து மோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. மோ உங்களோட ப்ராடக்ட் வந்து ஹிட் லெவல் வந்து போயிட்டு இருக்குதுன்னு ஹீரோ சிரிக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன். பட் ஒண்ணு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் பிசினஸ்க்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ பத்தி எல்லாம் யோசிக்கலங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட டிராமா தான் ஹீரோ பார்த்துட்டு நீ எவ்வளவு கியூட்டா வந்து இருக்க தெரியுமான்னு உடனே பழைய டிராமா பாக்குறத விட்டுட்டு இப்போ என்னோட லைன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா 99 கிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டோட நேம். அப்ப உண்மையா நீ 99 கிஸ் வந்து பண்ண போற, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி இது என்னோட கரியர், அதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்கிற மாதிரி சொல்றாங்க. முடியவே முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன கிஸ் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல கியூட்டா ரொமான்டிக் மூமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பீச்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனி அந்த 4 சீசனும் பண்ணணும்னு சொல்லி டைரியில எழுதி வச்சுட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அவர் சிரிச்சுட்டே வந்து கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஃபிளவர்ஸ், ஃபுட்டு, தூக்கம் இத பத்தி மட்டும் தான் நீ பேசுவியான்னு உடனே, ஆமா அந்தந்த சீசன்ல அந்தந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு பாட்டி தான் எனக்கு சொன்னாங்கன்னு உடனே ஹீரோ சிரிச்சுட்டு ஐ லவ் யூ ஷின்ஷிரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. உடனே அந்த இடத்துல கியூட்டா ஒரு மூமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு நம்மளுக்கு அதோடவே இந்த சீரிஸ் வந்து எண்ட் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினோட ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வருது. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மேஜிக்கல் நிறைஞ்ச உலகமா வந்து இருக்கும். நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம். ஆனா நம்மளோட எதிர்பார்ப்போட பெஸ்டா தான் நம்மளுக்கு உலகம் வந்து கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரோடவே நம்மளுக்கு இந்த டிராமா வந்து பினிஷ் பண்ணிடுறாங்க. ஐ ஹோப் இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. எத்தனை பேர் இந்த டிராமாவை மிஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பை பை.